ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கதையை பார்க்கலாம். பிழை செய்தவன் திருந்தியான். திருச்சி நகரத்தில் ஒரு நடுத்தர குடும்பம். அரவிந்த் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கும் கணவர். மீனா அன்பான குடும்பத்தை உயிராக நினைக்கும் மனைவி. 5 வயது மகன் கார்த்திக். வெளியில் இருந்து பார்த்தால் இது ஒரு சந்தோஷமான குடும்பம். மீனா தினமும் வீட்டை அழகாக வைத்துக்கொள்வாள். கார்த்திக்கை கவனிப்பாள். அரவிந்த் வேலைக்கு சென்று மாலையில் வீடு திரும்புவான். ஆனால் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. அரவிந்துக்கு அலுவலகத்தில் ஒரு புதிய சக வேலைக்காரி சேர்ந்தாள். அவள் பெயர் ஸ்வேதா. அவள் பேசும் விதம், சிரிக்கும் விதம், தன்னம்பிக்கை எல்லாம் அரவிந்தை மெதுவாக ஈர்த்தது. முதலில் அது சாதாரணமான பழக்கம்தான். காஃபி குடிக்கலாமா? இந்த ப்ராஜெக்ட் எப்படி? லஞ்ச நேரம் என்ன சாப்பாடு? என்று இப்படியே சிறு சிறு உரையாடல்கள் ஆரம்பமானது. வீட்டில் மீனா இதை கவனிக்கவில்லை. ஆனால் ஒரு மாற்றம் மட்டும் அவளுக்கு தெரிந்தது. அரவிந்த் வீட்டில் குறைவாக பேச ஆரம்பித்தான். மொபைலில் அதிக நேரம் செலவழித்தான். சிரிப்பு குறைந்தது. ஒரு நாள் இரவு மீனா மெதுவாக கேட்டாள், இப்போ நீ என்னோட பேசுகிறதே குறைஞ்சிடுச்சு, ஏன்? அரவிந்த் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். வேலையால டயர்ட் என்று சொன்னான். ஆனால் அது முழு உண்மையில்லை. அதே நேரத்தில் அலுவலகத்தில் ஸ்வேதா அரவிந்திடம் சொன்னாள், உங்க மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிற ஆள் ரொம்ப கம்மி. அந்த வார்த்தை அவன் மனதில் ஆழமாக விழுந்தது. அந்த இடத்திலிருந்து ஒரு தவறான உணர்ச்சி மெதுவாக வளரத் தொடங்கியது. அதுதான் இந்த கதையின் திருப்பத்தின் ஆரம்பம். அலுவலகத்தில் ஸ்வேதாவின் வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. உங்களை மாதிரி புரிஞ்சுக்கிற ஆள் ரொம்ப கம்மி. அது சாதாரண புகழ்ச்சி போல இருந்தாலும் அவனுக்கு அது தனிப்பட்ட ஒரு ஆறுதலாக மாறியது. வீட்டில் கிடைக்காத கவனம் அலுவலகத்தில் கிடைக்கிறது என்று அவன் மனம் தவறாக எண்ணத் தொடங்கியது. முதலில் அது மெசேஜ் வரை இருந்தது. பிறகு தினமும் பேசுவது, தேவையில்லாத விஷயங்களை பகிர்வது. ஒரு நாள் மாலை அரவிந்த் வீட்டுக்கு லேட்டாக வந்தான். மீனா கேட்டாள், இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? அவன் சாதாரணமாக சொன்னான், மீட்டிங் இருந்தது. ஆனால் உண்மை அது இல்லை. ஸ்வேதாவுடன் கஃபேவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான். மீனாவின் கண்களில் சந்தேகம் தோன்றத் தொடங்கியது. அவள் நேரடியாக சண்டை போடவில்லை. ஆனால் அமைதியாகவே இருந்தாள். அந்த வீட்டில் சிரிப்பு குறைந்தது. சாப்பாடு மேசையில் அமைதி அதிகமானது. ஒரு நாள் மீனா அரவிந்தின் சட்டையில் ஒரு பெண்ணின் பெர்ஃப்யூம் ஸ்மெல் கவனித்தாள். அவள் ஒரு நிமிடம் நின்றாள். இது யாரோட வாசனை என்று மெதுவாக கேட்டாள். அரவிந்த் சற்றே படுத்தமாய்ந்தான். அலுவலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க என்று தப்பித்தான். ஆனால் அந்த பதில் மீனாவின் மனதில் ஒரு பெரிய காயத்தை உருவாக்கியது. அதே இரவு மீனா தன் மகன் கார்த்திக்கை பார்த்தாள். அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவள் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. இந்த வீட்டை நான் காப்பாற்றணுமா இல்லை விடணுமா? அந்த கேள்விக்கு பதில் அவளுக்கே தெரியவில்லை. மீனாவின் மனதில் சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகமானது. ஆனால் அவள் சத்தமாக எதையும் கேட்கவில்லை. அமைதியாகவே கவனிக்க தொடங்கினாள். அரவிந்த் ஃபோன் எப்போதும் அவனுடன் இருந்தது. அதை பார்த்தாலே அவள் பதற்றப்படுவதை மீனா கவனித்தாள். ஒரு நாள் அரவிந்த் குளிக்கச் சென்ற நேரம் அவனுடைய ஃபோன் சோஃபாவில் இருந்தது. மீனாவின் கை சிறிது நடுங்கியது. நான் இதை பார்க்கக்கூடாதா என்ற எண்ணம் அவளுக்கு வந்தது. ஆனால் மனம் தாங்கவில்லை. அவள் மெதுவாக ஃபோனை எடுத்தாள். ஒரு பெயர் அடிக்கடி வந்தது, ஸ்வேதா. சாட் மெசேஜுகள்.
இன்னைக்கு நீ நல்லா வந்த, நல்லா இருந்திருக்கும். உன்னை பார்த்தா தான் எனக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகுது. நம்ம இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். மீனாவின் கண்கள் இருட்டு விழுந்தது போல் இருந்தது அந்த மெசேஜை பார்த்தவுடன். ஃபோன் அவளுடைய கையிலிருந்து கீழே விழுந்தது. அந்த சத்தம் கேட்டதும் அரவிந்த் வெளியே ஓடி வந்தான். அவன் ஃபோனை பார்த்தான், மீனாவை பார்த்தான். அந்த நொடியில் இருவருக்கும் எல்லாம் புரிந்தது. மீனா மெதுவாக கேட்டாள், இது என்ன அரவிந்த்? அவன் அமைதியாக இருந்தான். அந்த அமைதி தான் மிகப்பெரிய பதிலாக இருந்தது. மீனா அழவில்லை, கத்தவில்லை. ஆனால் உள்ளுக்குள் முழுமையாக உடைந்தாள். அவள் சொன்னாள், நான் உன்னையே நம்பினேன். ஆனா நீ என்ன மறந்துட்ட. அரவிந்த் பேச முயன்றான். அது அப்படியில்ல என்று. ஆனால் அவனுக்கே சொற்கள் கிடைக்கவில்லை. அந்த இரவு வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு குடும்பம் உடைந்து கொண்டிருந்தது. இந்த அமைதி அப்படியே தொடருமா? இல்லை, அரவிந்த் இன்னும் தவறான பாதையில் சென்று மீனாவை இழப்பானா? நாளை வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.